வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். பூந்தொட்டிகளை மிதித்ததற்காக தனக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய பிரதமர் ஹரிணி அமரசூரிய. சிறுவர்கள் மீதான உடல் ரீதியான தண்டனையை தடை செய்ய புதிய சட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என அறிவித்துள்ள நீதி அமைச்சர் அர்ச்சுன நாணயக்கார. பதவி விலகி அதை ஒரு பெண்ணிடம் கொடுக்க போவதாக அறிவித்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தின் இன்றைய அமர்வில் பிரதமர் ஹரிணி அமரசூரிய பூந்தொட்டிகளை மிதித்ததற்காக தனக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறும்போது, கடந்த வருடம் மார்ச் 8ஆம் தேதி எனக்கு நினைவிருக்கிறது. அன்று பொழுதுவில் நடந்த போராட்டத்தின் போது இங்குள்ள பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட எங்களது பெண் உறுப்பினர்களுக்கு நீர்த்தாரை மூலம் தாக்கப்பட்டனர். தண்ணீரால் தாக்கப்பட்ட பிறகு அன்று நான் நாடாளுமன்றத்திற்கு வந்தேன். பூந்தொட்டிகளை மிதித்ததற்காக எங்கள் மீது வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கு இன்னும் விசாரிக்கப்படுகிறது. நான் பிரதமராக இருந்தும் போது கூட நான் அதற்கு பொறுப்பு கூற வேண்டியிருந்தது. அந்த போராட்டங்கள் மூலம்தான் நாங்கள் இங்கு வந்தோம் என்று கூறியுள்ளார். போலி ஆவணங்களை தயாரித்து ஒருங்கிணைக்கப்பட்டிருந்த ஜீப் வண்டி ஒன்று தெரணியகலை பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அவிசாவளை பிரதேச குற்றவியல் பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அந்த வாகனம் பொறுப்பேற்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் 2 சந்தேக நபர்களையும் போலீசார் கைது செய்துள்ளனர். அதிகாரி நடத்திய விசாரணையில் சந்தேக நபர்கள் போலி சசி என்ஜின்கள் மற்றும் எண்கள் மற்றும் போலி இலக்க தகடுகளை பயன்படுத்தி ஜீப் வண்டியை ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த ஜீப் வண்டி ஏதேனும் குற்ற சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதா என்பதை கண்டறிய போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்களையும் அவிசாவளை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போது எதிர்வரும் 18ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. அதனுடன் சம்பவம் தொடர்பில் அவிசாவளை பிரதேச குற்றவியல் பிரிவு மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது. எப்பொழுதும் இந்த இஸ்லாமிய திருமணம் மற்றும் விவாகரத்து தொடர்பான சட்டங்களை திருத்தும் முன்மொழிவுகளை கொண்டு வருவீர்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பியுள்ளார். மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் அமைச்சு மீதான வரவு செலவு திட்ட விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார். அத்துடன் காதி நீதிமன்றங்களில் பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் எடுக்க வாய்ப்பு இல்லை, பெண்களுக்கு அங்கு நீதிபதிகளாக கடமையாற்றுவதற்கான வாய்ப்பு இல்லை, அந்த சட்டம் பற்றி எடுத்துக்கொண்டால் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் காணப்படுகின்றன, விசேடமாக திருமணம் செய்யும் வயது பற்றிய பிரச்சனை காணப்படுகிறது. ஆகவே நான் கேட்கிறேன், எப்பொழுது இந்த இஸ்லாமிய திருமணம் மற்றும் விவாகரத்து தொடர்பான சட்டங்களை திருத்தும் முன்மொழிவுகளை கொண்டு வருவீர்கள் என நான் கேள்வி எழுப்ப விரும்புகிறேன். விரைவாக இதனை செய்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என கூறியுள்ளார். நீதி அமைச்சர் அர்ச்சுன நாணயக்கார இன்று நாடாளுமன்றத்தில் சிறுவர்கள் மீதான உடல் ரீதியான தண்டனையை தடை செய்வதற்கான புதிய சட்டம் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என அறிவித்துள்ளார். இந்த சட்டத்தின் மூலம் அனைத்து வகையான உடல் ரீதியான தண்டனைகளும் தடை செய்யப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் சிறுவர்களுக்கு செவி சாய்ப்பது மற்றும் அவர்கள் தொடர்பான பிரச்சனைகள் குறித்து அவர்களின் கருத்துக்களை வரவேற்பது போன்ற விதிமுறைகளும் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று கூறியுள்ளார். அத்துடன் அண்மையில் 12 வயதுக்குட்பட்ட சிறுவர்களை விளம்பரங்களுக்கு பயன்படுத்துவதை தடை செய்து விசேட வர்த்தமானி அறிவிப்பு வெளியாகியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா எதிர்வரும் 8ஆம் அல்லது 9ஆம் மாதம் பதவி விலகுவதாக அறிவித்துள்ளார். அவர் மேலும் கூறியதாவது, நாட்டில் 52% பெண்கள் இருந்தாலும் பிரதமரின் கூற்றுப்படி நாடாளுமன்றில் வெறும் 9.8% பெண்களே இருக்கின்றனர். அத்துடன் நாடாளுமன்றில் பெண்களின் எண்ணிக்கையை 10% மாற்றுவதாக கூறிய அவர் தான் பதவி விலகி அந்த பதவியை பெண்ணொருவருக்கு வழங்கப் போவதாக குறிப்பிட்டார். அத்துடன் பிரதமர் ஹரிணி அமரசூரிய யாழ்ப்பாணத்தில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட சில பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்களை மறந்துவிட்டதாக தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களையும் கணக்கில் எடுத்தால் 10% தாண்டிவிடும் என்று சுட்டிக்காட்டினார். அதனைத் தொடர்ந்து ஒரு அமைச்சர் ஊடகம் ஒன்றில் இசைப்பிரியா படுகொலை, கிருஷாந்தி படுகொலை, பாலச்சந்திரன் படுகொலை சம்பந்தமான நீதியான விசாரணையை முன்னெடுப்போம் என கூறியிருந்தார். ஆனால் எங்களுடைய தமிழ்மண் இந்த வார்த்தையை நம்பாது, இது ஒரு அரசியல் வார்த்தைகளாகும் என அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கை வரலாற்றில் மட்டுமல்ல உலக வரலாற்றிலே பெண்களை எதற்கும் துணிந்த ஒன்றுக்குமே பயப்படாத ஒரு பெண்ணினமாக தலைநிமிர செய்த தமிழீழ விடுதலை போராட்டம் 1983ஆம் ஆண்டு
ஆரம்பமானது. வரலாற்றை திரும்பி பார்க்கும் போது ஆண்களாலும் செய்யக்கூடிய வேலைகளை பெண்களாலும் செய்ய முடியும் என்ற வரலாற்றை எழுதி சென்ற தமிழினம் நாங்கள் என குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் தொடர்பில் அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அந்த அறிவிப்பின்படி வவுனியாவில் நாளை முற்பகல் மத்திய குழு கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தகவலை இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பாக அந்த கூட்டத்தில் விசேட கவனம் செலுத்தப்படும் என அவர் மேலும் குறிப்பிட்டார். அத்துடன் ஏனைய கட்சிகளுடன் கலந்துரையாடுவது தொடர்பாகவும் மத்திய குழு கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்தின் முன்னேற்றம் தொடர்பாகவும் நாளைய தினம் கலந்துரையாடப்படும் என சுட்டிக்காட்டினார். இதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்கிய 4 கட்சிகளும் மீண்டும் ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் ஏனைய கட்சிகளின் தலைவர்களிடம் அண்மையில் கோரிக்கை விடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நாடாளுமன்றத்தில் வேலை செய்யும் இடங்களில் வன்முறை மற்றும் பல்வேறு வகையான துன்புறுத்தல்கள் காரணமாக ஒவ்வொரு நபரும் வருடத்திற்கு 6 வேலை நாட்களை இழக்கின்றனர் என ஐக்கிய நாடுகள் சபையின் அறிக்கை கூறுவதாக தெரிவித்தார். இவ்வாறு வேலை நாட்களை இழப்பதால் 1.7 மில்லியன் அமெரிக்க டாலர் இழப்பீடு ஏற்படும் என்று மதிப்பிட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டில் 9 நிறுவனங்களை மையப்படுத்தி நடத்தப்பட்ட ஆய்வில் இந்த தகவல் வெளியாகியுள்ளதாக தெரிவித்தார். அத்துடன் வேலை செய்யும் இடத்தில் 75% ஆண்கள் பெண்களிடம் நியாயமற்ற முறையில் நடந்து கொள்வதாக அறிக்கைகள் குறிப்பிடுவதாக சுட்டிக்காட்டினார். பெண்கள் வேலைக்கு அமர்த்துவதையும் அவர்களின் முன்னேற்றுவதையும் தடுக்க இந்த ஆண்கள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். நாட்டில் பழமைவாத முதலாளிகள் வேலை செய்யும் இடத்தில் பெண்களை வேலைக்கு அமர்த்த தயங்குவதாகவும் அறிக்கை கூறுவதாக சஜித் பிரேமதாஸ் சுட்டிக்காட்டினார். கம்பஹாவின் கிருத்திவிட்ட பகுதியில் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 2 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரால் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர்.